ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல நரோத்தமதாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு உள்ள ஸ்லோகம், क्रोधवा ना कोरे कीबा क्रोध त्याग सदा दीवा लोभ मोह ऐ तो कथन क्षय रिपु सदा हीन कोरिबो मनेर भिन्न கிருஷ்ணச்சந்திர கோரியா ஸ்மரன். கோபம் இருந்தால் ஒரு மனிதன் என்னெல்லாம் பண்ணுவான், அதுக்கு வேண்டி எப்பவுமே கோபம் விட்டுடுங்க. அதே போல பேராசை, மோகம், இந்த 6 எதிரிகள் தியாகம் பண்ணி நான் மனசில் எப்போவுமே பகவான் கிருஷ்ணச்சந்திரಗೆ நினைப்பேன். இங்கே விஸ்வநாத சக்கரவர்த்தி ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை 7:14 சொல்லிட்டு இருக்காங்க, மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி. யார் எனக்கு சரண் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் மாயில வெளியில் வர முடியும். இங்கே இந்த ஸ்லோகத்தில் நரோத்தம் தாஸ் ಠಾಕೂர் கோபம், பேராசை, மோகம் இதில் வெளியில் வர சொல்லிட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்திலே காமத்துக்கு உள்ள குறைகள் சொன்னாங்க. இப்போ கோபம் இதுக்கு பார்த்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மனிதனுக்கு பெரிய எதிரி கோபம். கோபம் வச்சு ஒரு மனிதன் என்னெல்லாம் தவறுகள் பண்ணிடுவார். மகாபாரதத்திலே தர்மராஜா யுதிஷ்டிரா கோவத் பார்த்து திரௌபதிக்கு வனப்பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காங்க. திரௌபதி பயங்கர பேசுவான், அவளுக்கு ஒரு துவேஷம் வந்தாச்சு கௌரவர் மேலே. அப்போது மகாராஜ் யுதிஷ்டிரா சொல்லிட்டு இருக்காங்க, क्रोध मूलो विनाशो ही प्रजानाम इह दृश्यते क्रुद्धः पापम नरः कुर्यात् क्रुद्धो हन्यात् गुरुनपि क्रुद्धः परुषया वाचा श्रेयसो अप्यवमान्यते वाच्या वाच्ये ही कुपितो न प्रजानाति कर्हिचित् ना कार्यम अस्ति क्रुद्धस्य ना वाच्यम विद्यते तथा हिंसात् क्रोधात् अवध्यां स्तु वध्यान् संपूजयेत च आत्मानम् अपि च क्रुद्धः प्रेषयेद् यमसाधनं क्रुद्धो हि कार्यं शुश्रोणि न यथावत् प्रपश्यति ना कार्यम न च मर्यादाम नरह क्रुद्धो अनुपश्यति. वो अड़घान थोड़े उड़वले महाराज யுதிஷ்டிரா சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, திரௌபதி கோவத்தில் எதோ பேசிட்டு இருப்பான், அவங்களெல்லாம் இப்படி இங்கே காட்டில் உட்காந்துருக்கீங்க, அந்த கௌரவர் அவங்களுக்கு விடக்கூடாது, அப்படி இப்படி 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 அந்த மாதிரி சூழ்நிலையிலே மகாராஜ் யுதிஷ்டிரா கோபம். கணவன் மனைவி பார்த்து சொல்லணும்னு சொன்னால், நிறைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன். கணவன் மனைவி 2 பேரும் பக்தர் இருப்பான். மனைவி எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுவான், என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, ரொம்ப கோபம் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை நிறைவாட்டி அடிப்பாங்க, நிறைவாட்டி. சவுத்தில் கம்மி, சவுத்தில் கூட என் கூட யாரும் பேசுகிறதே கிடையாது. நார்த்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பக்தர் ஏன் இப்படி இருக்காங்க சொல்லி. கோபம் பக்தருக்கு இருக்கக்கூடாது. அதில் கூட மனைவி மேலே கோபம் பண்ணுறது சொன்னால் தெரியாது, அது எப்படி அவன் என்ன ஆணு.
மதிப்பு கொடுக்கணும். என் வாழ்க்கையில் சத்தியமாக சொல்கிறேன், மனைவி மேலே கோபம் பண்ணலாம். யார் மேலே நான் இப்போ கூட பக்தியில் யாருக்கு ஏதாவது கோபம் பண்ணால் கூட அதுக்கு காரணம் அப்படி பண்ணிட்டு இருப்பான். பக்தியில் வந்துட்டு கூட பக்தர் பண்ணுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாருமே நினச்சது நான் ரொம்ப கோபக்காரன், அதுக்கு வேண்டி ஒரு முடிவு எடுத்து நம்ம அங்கே பக்தர்கிட்ட போனால் இல்லை பக்தர் நம்மக்கிட்ட வந்தால் தானே கோபம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தூரத்தில் நமஸ்காரம் பண்ணி ஆன்லைன் கதா பண்ணுவோம். நல்லது கேளுங்க, நல்லது என்ன இருக்குது வாழ்க்கையில் பண்ணுங்க. நான் நேரடி யார் கூட பேசினா தானே கோபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு யார் பேசுறது வேண்டாம், சரிதானே? சந்தோஷமாக இருங்க, கோபம் இருக்கக்கூடாது. இங்கே வந்து தர்மராஜ யுதிஷ்டிரா சொல்லிட்டு இருக்காரு, ஓ அழகான தொடை உள்ளவளே, இந்த உலகத்தில் கோபம்தான் எல்லா விதமான நாசம்க்கு காரணம். ஒருத்தர் கோபத்திலே எந்த விதமான பாவம் பண்ணுவாங்க, எதுவரைச்சுன்னா தன் குருவுக்கு கூட கொல்லிடுவாங்க. கோவத்திலே ஒருத்தர் பேசும்போது நிறைவாட்டி இந்த உலகத்துக்கு நல்லது, அதான் சொன்னேன், நல்லது பேச போனால் கூட எதிரில் உள்ளவன் நினைக்கிறது எனக்கு அவமரியாதை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி. கோபம் வரும்போது ஒருத்தருக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அது தெரியாமல் இருக்கும். கோபத்தில் உள்ளவனு என்ன வேணுமோ பண்ணிடுவான், எந்த விதமான கெட்ட காரியம் பண்ணிடலாம், எது வேணும் பேசுவான். கோபத்தில் அவத்தியா, எது கொல்லக்கூடாது, பசு மாடு பிராமணர் பெண்ணுங்கள் அவங்களுக்கே கொல்லிடுவான். கோபத்தில் எது கொல்லணும் அதுக்கு பூஜை பண்ண தொடங்கிடுவான். இங்கே கொல்றது சொல்லிட்டு இருக்காங்க, பாம்பு கொலைக்காரர், இவங்களுக்கு கொல்லணும் பட் பாம்பு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கொலைக்காரரெல்லாம் இப்போ அமைச்சர் ஆகி சுத்திட்டு இருக்காங்க. கோபத்தில் எவ்வளோன்னு தானே யமாலயம் நரக்கத்துக்கு போயிட்டு இருக்கான். நரக்கம் கோபத்திൻ്റെ பலன் நினைக்க முடியாது. கோபத்தில் ஒருத்தர் என்ன பண்ணணும் அது தெரியாமல் இருக்கும், மரியாதை இல்லாத போல ஆயிடும், மரியாதை விட்டுடுவான். இப்போ இது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இனி வந்து மருந்துக்கு உள்ள சாஸ்திரம் சொல்கிறது, தலை சுற்றுறது, எபிலெப்சி சொல்லுவோம், ஹிஸ்டீரியா, அப்புறம் மூக்கில் ரத்தம் வருது, வாயில் ரத்தம் வருது, ஹார்ட் அட்டாக்கு, அல்சரு, இதுக்கெல்லாம் காரணம் கோபம். ஒரு வாட்டி கோபத்தில் ஒருத்தர் இறந்து போயிடுவார் அந்த இதில். அதுக்கு வேண்டி சொல்லியிருக்கு கோபம் விட்டுடாங்கோ. மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துல வருது, यस्तु क्रोधम समुत्पन्नम प्रज्ञाय प्रतिबाध्यते तेजस्विनां तम विद्वांसो मन्यते तत्वदर्शिनः. பண்டிதர் சொல்லிட்டு இருக்காங்க, வீரன் சொன்ன யார், வீரன் யார் தன் கோபமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ண பக்தர் பணிவு இருக்கணும். அப்போ எப்பவுமே கோபம் இல்லாத போல இருக்கணும். கோபம் எங்கே இருக்கணும், யார் வைஷ்ணவர் மேலே துவேஷம் பொறாமை வச்சுருக்காங்க அவங்கள மேலே கோபம் காட்டணும். ஸோ பக்தியிலே கோபம் நமக்கு அசிஸ்டண்ட், நம்ம எப்போ வேணும் அப்போ எடுக்கணும், இல்லை அப்படி. இதுக்கப்புறம் நரோத்தம தாஸ் டாக்கர் சொல்லிட்டு இருக்காரு, லோப மோக எய்த கதன், பேராசை மோகம் கூட அப்படிதான். கோபம் எப்படி ஒருத்தருக்கு நாசம் பண்ணிடும், அதே போல பேராசை கூட. சாஸ்திரத்தில் வந்திருக்கு, லோப பிரக்னாம்
हनन्ति प्रज्ञाहन्ति हताह्रियम् हिर्हता बाधते धर्मं धर्मो हन्ति हतः श्रियम्. பேராசை இருந்தால் புத்தி போயிடும். புத்தி போனால் வெக்கம் போயிடும். சொன்னால் ஒருத்தன் வெக்கம் இல்லாமல் வேறவங்களை சொத்தை அடிக்கக்கூட பார்ப்பான் பேராசையில். இப்போ வெக்கம் போயாச்சுன்னா தர்மம் போயிடும். தர்மம் போனால் எல்லா மங்களம் ஸ்ரீ ஸ்ரீ சொல்லியிருக்கான், ஸ்ரீ போயிடும். हितोपदेश சொல்றது लोभात् क्रोधः प्रभवति लोभात् कामः प्रजायते लोभान् मोहश्च नाशश्च लोभः पापस्य कारणं लोभेन बुद्धिश्चलति लोभो जनयते तृषाम् तृष्णार्थ दुःखम् आप्नोति परत्रयः च मानवः. பேராசை வச்சுதான் கோபம் வரும், பேராசை வச்சுதான் காமம் வரும், பேராசை வச்சுதான் மோகம், பேராசை வச்சுதான் நாசம். பேராசை தான் பாவத்துக்கு காரணம். பேராசை வச்சு புத்தி நாசமாயிடும். பேராசை வச்சு ஒரு தாகம், திருப்தி இருக்காது. பேராசை உள்ளவனுக்கு திருப்தி இல்லை, இன்னும் வேணும், அது வேணும், அது வேணும். அப்போது பேராசை உள்ளவனும் இந்த உலகத்திலே கஷ்டத்தில் இருக்கான், அடுத்த உலகத்திலே கஷ்டம்தான். இப்போ இந்த பேராசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு பார்த்து ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டம் 19வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் சொல்கிறது, யத் பிருத்வியாம் பிரிஹி யவம் ஹிரண்யம் பசவஹ ஸ்திரியஹ ந துஹ்யந்தி மம பிரீத்திம் பும்சஹ காம ஹதஸ்யதே. பேராசை உள்ளவனுக்கு இந்த முழு பூமியில் உள்ள தானியம், கோதம்பு, அரிசி, இதெல்லாம், தங்கம், பசுமாடுகள், பெண்ணுகள், இந்த பூமியில் உள்ளது எல்லாம் கிடைச்சா கூட அவனுக்கு திருப்தி இருக்காது, இனி வேணும் சொல்லி. இந்த உலகத்தின் சுகம் கொடுத்துட்டு பேராசை நாம் திருப்தி பண்ண முடியாது. பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் 2வது அத்தியாயம் 71வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, விஹாய காமான் இஹ சர்வான் புமாம்ஸ்சரதி நிஷ்பிரஹ நிர்மமோ நிரங்கார சாந்தி அதிகச்சதி. யார் ஆசைகளை விட்டுடுவான், பேராசை அகங்காரம் விட்டுடுவான், பற்றுதல் விட்டுடுவான், இந்த உலகத்தின் பொருள்களிலே அவன்தான் சாந்தி கிடைக்கும், அவனுக்கு தான். இப்போ பேராசை ஆசை விடுறது தான் ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில். பர்தஹரி மகாராஜ் வைராகிய சதகம்ல எழுதியிருக்காங்க, பூபர்யங்கோ நிஜ புஜலதா கந்துகம் கம் விதானம் தீபச்சந்திரோ விரதி வனிதா லப்த சங்க பிரமோதः देकांताभि पवन चामरैर विजयमानः समन्तात् भिक्षु सेते नृप इव भुवि त्यक्त सर्वस्पृहपि. ஒரு பிச்சைக்காரன் கூட அரசன் போல வாழ முடியும். பேராசை ஆசைகளை விட்டாச்சு சொன்னா இந்த பூமியே வீடு போல எடுத்துடலாம், எங்கே வேணால் தூங்கலாம். பிச்சைக்காரன் தானே, சாது. இந்த கையே பில்லோ போல இருக்கும். இப்படி திருப்தி உள்ளவனுக்கு எங்கே வேணுமா திருப்தி இருக்கு. இந்த பர்தஹரி பார்த்து, பர்தஹரி விக்ரமாதித்யா சொல்லி அரசன் கேட்டிருக்கோம். விக்ரமாதித்யா அவருக்கு அண்ணா, அவரு தான் முதல்ல அரசன் ஆயிருந்தார். உஜ்ஜைன், அவந்திபுரி
அவருக்கு தலைநகரம். வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்தது. சரினா சக்கரவர்த்தி அரசன் வேறாட்டி காட்டில் போயிருக்காரு வேட்டை. அதுக்கு ஒரு சாமி பார்ப்பார். அந்த சாமி சாது ஒரு மாம்பழம் கொடுப்பாங்க. இது சாப்பிடுங்க, உங்களுக்கு இது யார் இந்த மாம்பழம் சாப்பிடும், அவருக்கு வயசாகாது, எப்போவுமே யங் ஏஜ், நல்லா அழகு இருக்கும், நல்லா நோய் இல்லாமல் இருக்கும். இப்படியெல்லாம் கேட்டு இவர் சரி நான் சாப்பிடுவேன் சொல்லி, இவருக்கு நிறைய மனைவிகள் இருக்குது. அதில் பிங்களா சொல்லி ஒருத்தர் மேலே ரொம்ப மனசு வச்சுருக்காரு. அவளுக்கு வந்து கொடுப்பாங்க, நீ சாப்பிட சொல்லி. அவளு சாமி இப்போ நான் காலையில் சாப்பிடுவேன்னு சொல்லி அவளு சேனாபதி கூட கனெக்ஷன், அவனுக்கே கொடுப்பான், அவன் சாப்பிடட்டு சொல்லி. அந்த சேனாபதி ஒரு வேஷ்யை கூட கனெக்ஷன், அவன் அவளுக்கே போய் கொடுப்பான். வேஷ்யை நினைப்பான், இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு என்னதுக்கு அரசனுக்கு கொடுக்கணும், அது அரசன்கிட்ட திரும்பி வந்திருக்கு மாம்பழம். அன்றைக்கி சன்னியாசம் எடுப்பார் அவர். இதெல்லாம் தெரியும் விஷயங்கள். இப்போ கூட அவங்களுக்கு ஜெயின் போனான். உஜ்ஜைன் அவந்திபுரியில் நிறைய தரிசனம் இருக்குது. ஜோதிர்லிங்கம், தேவி, அந்த தேவி அம்மனுக்கு ஒரு முக்கியமான கோயில் இருக்குது. கிருஷ்ண வலராம் படித்த இடம் இருக்குது. இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. பட் இந்த இவர் வந்து சன்னியாசம் எடுக்கும்போது இவருக்கு குரு 2 கண்டிஷன் போட்டாங்க. சன்னியாசம் எடுத்து பிச்சை எடுக்கணும், நீ முதல்ல போய் அந்த மனைவி பிங்களாக்கிட்டே பிச்சை எடுக்கணும். 2வது இந்த ஊர் விட்டு போகக்கூடாது சரி, ஓடி போகிறதில்ல, இந்த ஊரில் வாழ்வை காட்டு சொல்லி. இப்போது ஷிப்ரா நதி, ஷிப்ரா சொல்லி நதி இருக்குது உஜ்ஜைனில். அந்த நதி கரையில் அவுட்டரில் இப்போ கூட அவர் இருந்த இடம் இருக்குது. ஒரு குகை போல அப்படி ஓப்பனாக தான் இருந்தார். அவருக்கு பகவான் தர்ஷனம் ஆன இடம் இருக்குது. அவர் இப்படி வைராகிய சதகம் இப்படி ஒரு புக் எழுதியிருக்காரு, பக்தி சதகம், வைராகியா, ஞானம், இப்படி 100 ஸ்லோகம். சரி, அது என்ன இருந்தால் இங்கே பத்ம புராணம் சொல்கிறது, இங்கே சொல்லிட்டு இருக்காரு விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், பக்தருக்கு உயர்ந்த அமைதி சாந்தி இருக்கும். என்ன சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தி இருக்குது, தேவையில்லாத ஆசைகள் கிடையாது, பேராசை கிடையாது. அவர் வந்து எப்போவுமே சாது வாயில ஹரிகதா கேட்டுட்டு இருப்பாங்க. பத்ம புராணத்தில் இனி மோகம் பாத்தி பேராசை ஆச்சு, மோகம் கூட விடணும் சொல்லிட்டு இருக்கார் நரோத்தம் தாஸ் டாக்கூர். அதுக்கு பாத்தி பத்ம புராணம் சொல்லிட்டு இருக்கு, மம பிதா மம மாதா மமேயம் கிரகிணி கிரகம் ஏவம் விதம் மமத்வம் எத்ஸ மோக இது கேட்டித்தா. மோகம் சொன்னா என்ன, இது எனக்கு அப்பா, இது எனக்கு அம்மா, இது எனக்கு மனைவி, இது எனக்கு வீடு, இந்த மாதிரி பற்றுதலுக்கு பேர் மோகம். பற்றுதல் விட்டாதான் அமைதி, பற்றுதல் இருந்தால் அமைதி இருக்காது. அப்போ இந்த மோகம் பாத்தி சங்கராச்சாரியர் எழுதிட்டு இருக்காரு மோகம் உத்கரத்தில். காத்தவ காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோ அயம் அதீவ விசித்திர கஸ்ய துவம் வா குத அயாதா ஸ்வம் சிந்தையா ததிதம் பிராத. ஓ சகோதரா, உன் மனைவி யாருடா, உன் மகன் யாரு, இந்த பௌத்திக உலகம் விசித்திரமாக இருக்கு, நீ யாரு, நீ எங்கேருந்த வந்து அந்த யோசனை பண்ணு. யோக வாசிஷ்டாலே மகர்ஷி வசிஷ்டமுனி ஸ்ரீராமருக்கு சொல்லிட்டு இருக்காரு, குஷோ அதி துக்கி பத்தோ அகம் ஹஸ்த பதாதிமான் அகம் இதி பாவௌ ரூபேன வியவஹாரேன பத்தியதே நாஹம் துக்கி நாமே தேஹோ பந்த கஸ்மான் மயி ஸ்திதः इति भावौ रूपेण व्यवहारेण मुच्यते
नाहं मांसं न चास्थिनि देहाद् अन्यः परो ह्यहम् इति निश्चयवान् अन्तः क्षीणाविद्यो विमुच्यते। कल्पितैवम् अविद्येयम् आत्मन्यात्मभावनात् புருஷேன பிரபுத்தேன ந பிரபுத்தேன ராகவா. நான் ஒல்லியாக இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் கட்டல் பட்டிருக்கேன், நான் ஒரு மனிதன், எனக்கு கை கால் இருக்கு, இப்படி நினச்சி ஒரு மனிதன் கட்டல் பட்டிருக்கான். நான் கஷ்டத்தில் கிடையாது, நான் இந்த உடம்பே கிடையாது, எனக்கு யார் எப்படி கட்ட முடியும்? இப்படி ஒரு மனிதன் நினச்சா அவனுக்கு எந்த கட்டலும் கிடையாது. நான் மாம்சமும் கிடையாது, நான் எலும்பு கிடையாது, நான் ஒரு ஜீவாத்மா, இந்த உடம்பு வேறு ஜீவாத்மா வேறு. இப்படி யார் நம்பிக்கையுடனே வாழ்விட்டு இருக்கான், அவங்களுக்கு அறியாமல் போயிருக்கு, அவனு விடுதலையாக இருக்கான். ஓ ராகவா, ராமா, அறியாமல் மனிதன் இந்த உலகத்தில் உள்ள நாசம் உள்ள பொருள்களுக்கே ஆத்மீகம் நடிச்சிடுவான். பட் உண்மை தெரிஞ்சவனும் அப்படி நினைக்க மாட்டான். புத்தியுள்ள பக்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை பாதத்தில் சரண் எடுப்பான். சரண் எடுத்து கிருஷ்ணர் கருணை வச்சு ஆனந்தத்தில் இருப்பான். கடைசியாக இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த 6 எதிரிகள் இல்லாமே மனசில் கிருஷ்ணச்சந்திரனுக்கு ஸ்மரணை பண்ணுவேன். கிருஷ்ணருக்கு நினைக்கிறதுக்கு இந்த 6 எதிரிகளில் வெளியில் வரணும். ஹரி போல் தண்டப்பனா.